ஹாய்! வெல்கம் டு மார்க்கெட் டைம். முதல்ல நம்மளுடைய சேனலுக்கு ஆதரவு கொடுக்கக்கூடிய நம்மளுடைய யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆ, ஒரு என்ட்ரி ஆகிற இடம் நமக்கு ரொம்ப ஒரு முக்கியமான இடமா இருக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லா இடத்துலையும் நம்ம ஒரு என்ட்ரி எடுக்க முடியாது. ஸோ அந்த என்ட்ரி ஆகிற இடம் நமக்கு ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்கான இடமா இருக்கணும் அப்படிங்கிறது ஒரு ஸ்ட்ராட்டஜி. ஸோ அதை தான் நான் இப்போ உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். அதாவது இதில் ஸ்ட்ராங்கர் ரெஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒன்று கொடுத்துருக்கேன். பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. இதில் ஸ்ட்ராங்கர் ரெஃபரன்ஸ் அப்படின்னா ப்ரீவியஸ் டேனுடைய ஹை, ஓகேவா? அதேமாதிரி ப்ரீவியஸ் டேனுடைய லோ. ஸோ அது மாதிரி ஸ்விங் ஹை ஸ்விங் லோ அப்படின்னு சொல்லிட்டுவோம். அதேமாதிரி பிவோட் பாயிண்ட்டினுடைய பிவோட் பாயிண்ட், அதாவது டெய்லி பிவோட் பாயிண்ட். அதே மாதிரி பிபிஓசி, இது மார்க்கெட் ப்ரொஃபைலில் நான் சொல்லியிருப்பேன். அதாவது ப்ராமினன்ட் பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல். அதுமாதிரி அதில் உள்ள சிங்கிள் பிரிண்ட் லைன் ஒன்று உண்டு. ஸோ அதெல்லாம் காட்டுறேன் என்னன்ட்டு. அதே மாதிரி விபிபிஓசி, அதாவது வெர்ஜின் ப்ராமினன்ட் பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல். அதேமாதிரி விபிபிஓட், அதாவது வெர்ஜின் பிவோட் பாயிண்ட், அதாவது ஒரு ட்ரேட் ஆகி அந்த இடத்த மார்க்கெட் டச் பண்ணாமலே இருக்கக்கூடிய ஒரு பிவோட் பாயிண்ட். அதே மாதிரி வீக்லி பிவோட் பாயிண்ட். ஸோ இதெல்லாம் ஒரு ஸ்ட்ராங்கரான ரெஃபரன்ஸ். இந்த இடங்கள்ல மார்க்கெட் நமக்கு வரும்போது என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மார்க்கெட் அந்த இடத்துல இருந்து நமக்கு ரிஜெக்ஷன் ஆகிறதுக்கோ ஒரு சப்போர்ட் எடுக்கிறதுக்கோ மார்க்கெட் வாய்ப்புகள் நிறையா உண்டு. இப்போ ஒரு எக்ஸாம்பிளோட பார்க்கலாம். நேத்திக்கு முடிஞ்ச மார்க்கெட் இருக்கு இல்லையா? அதாவது நேத்திக்கு ட்ரேட் ஆகி முடிஞ்ச மார்க்கெட். ஸோ இந்த மார்க்கெட்டில் உள்ளதை வச்சு நம்ம முடிஞ்ச மார்க்கெட் வச்சு நான் உங்களுக்கு சொல்கிறேன். மார்க்கெட் ஓப்பன் கரெக்டாக பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் டேனுடைய ஹை இருக்குது. ஸோ இதுதான் ப்ரீவியஸ் டேனுடைய ஹை. ஓகே, இந்த ஹையில் இருந்து மார்க்கெட் இந்த ஹைக்கு மேலே ஓப்பன் ஆச்சுன்னா இது சப்போர்ட்டாக நமக்கு ஆக்ட் ஆகும். இந்த ஹைக்கு உள்ள மார்க்கெட் ஓப்பன் ஆகுது அப்படிங்கும்போது இது ரெசிஸ்டன்ஸாக நமக்கு இருக்கும். இப்போ 5 மினிட் கேண்டில் நமக்கு ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்குது அப்படிங்கும்போது மார்க்கெட் இந்த இடத்துக்கு நமக்கு ரிஜெக்ஷனாக இருக்குது அப்படிங்கும்போது நம்ம என்ன பண்ணலாம்னா, திருப்பி அகைன் மார்க்கெட் இந்த இடத்துக்கு போகும்போது நம்ம ஒரு செல்லிங்கான ஆப்பர்ச்சுனிட்டி எதிர்பார்க்கலாம். ஸோ செல் பண்ணிங்கன்னா எப்போவுமே ஆப்ஷனில் நம்ம சொல்கிறது தான், செல் பண்ண உடனே மார்க்கெட் நல்லா ப்ராஃபிட் கொடுக்கும்னு நினைக்கக்கூடாது. ஸோ நம்ம செல் பண்ணதுலேருந்து ஒரு 10 பாயிண்ட் நமக்கு ப்ராஃபிட் இருக்குன்னா எக்ஸிட் ஆகி வெளியே போயிடணும். ஸோ இந்த இடம் நமக்கு ரிஜெக்ஷனாக இருக்கும் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சிருச்சு. ஏன்னா ஃபஸ்ட்டு 5 மினிட் கேண்டில் இங்கே ஓப்பன் ஆகிருக்கு. ஓப்பன் ஆகி மார்க்கெட் இது நான் ஏற்கனவே நேற்றுக்குள்ள வீடியோவில் சொல்லியிருக்கேன். அதாவது என்னென்னா வீக்லியினுடைய ஹை இருக்குது. ஸோ வீக்லி ஹைக்கு கீழே மார்க்கெட் போகலை, வீக்லி ஹைக்கு மேலே மார்க்கெட் வந்துடுது. வீக்லி ஹைக்கு கீழே போய் மார்க்கெட் கண்டினியூ டவுன் ட்ரெண்ட் ஆகலை, மார்க்கெட் வீக்லி ஹைக்கு மேலே வந்துடுது. அப்போ வீக்லி ஹைக்கு மேலே வந்துடுச்சு அப்படின்னாலே இப்போ இதுவும் நமக்கு ஒரு ஸ்ட்ராங்கர் ரெஃபரன்ஸ். ஸோ சொல்லியிருக்கேன் இல்லையா, வீக்லியினுடைய லெவலில் எதுவாக இருந்தாலும் அதுவும் ஒரு ஸ்ட்ராங்கர் ரெஃபரன்ஸு. அதே மாதிரி டெய்லியினுடைய லெவல் எதுவாக இருந்தாலும் அதுவும் ஒரு ஸ்ட்ராங்கர் ரெஃபரன்ஸ். அதேமாதிரி ஸ்விங்கி ஹை ஸ்விங் லோ சொல்லியிருப்பேன். ஸ்விங் லோவுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு இது நம்ம உங்களுக்கு நான் எக்ஸாம்பிளோட சொல்லியிருந்தேன். ஓகே, ஒரு 1/2 அன் ஹவர் டைம் ஃப்ரேமில் இதை நம்ம மாற்றிக்குவோம். மாற்றிட்டு மார்க்கெட் எந்த இடத்துல இருந்து மார்க்கெட் வாலட்டைலாக மார்க்கெட் மூவ் ஆகிருக்கு அப்படின்னு பார்க்கணும். இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். ஸோ இது நமக்கு ஒரு நல்ல ஒரு டவுன் ஆகிருக்கு. இந்த இடத்துல இருந்து மார்க்கெட் பார்த்தீங்கன்னா தெரியும், ஓகேவா? ஸோ இந்த இடத்துலேருந்து மார்க்கெட் ஒரு ஃபாலிங் நடந்திருக்கு. அப்போ இந்த இடத்த நம்ம ஒரு மார்க் பண்ணிக்கலாம். ஓகே, ஒரே நிமிஷம். இந்த இடத்துல நம்ம ஒரு லைன் போட்டுருவோம், ஓகேவா? இந்த ஹையில் நம்ம ஒரு லைன் வச்சிட்டோம். ஓகே, அதே மாதிரி மார்க்கெட் இந்த இடத்துல நல்ல ஒரு ரெக்கவர் ஆகிருக்கு மார்க்கெட். ஓகே, ஸோ இங்கேருந்து மார்க்கெட் ஒரு நல்ல ஒரு ரெக்கவர் நடந்திருக்கு. இந்த இடத்துல இருந்து மார்க்கெட், அதாவது இங்கே இது ஒரு ரெசிஸ்டன்ஸ் எடுத்துகிட்டு இதை சப்போர்ட் எடுத்துருக்குது மார்க்கெட். அப்போ மார்க்கெட் என்ன ஆகும்னா, இது ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஆகும், இது ஒரு சப்போர்ட்டாகவும் இருக்கும். ஓகே, ஸோ இதை பிரேக் பண்ணும்போது மார்க்கெட் அடுத்த ஒரு புதிய ஒரு ரேஞ்சுக்கு உச்சத்துக்கு மார்க்கெட் போக போகுது அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். இதை நம்ம என்ன பண்ணலாம்னா 5 மினிட் டைம் ஃப்ரேமில் உங்களுக்கு நான் வச்சு மாற்றி சேஞ்ச் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் காமிக்கிறேன். அது உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, இப்போ லைன் நம்ம போட்டது எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைய டேட்டில் தான் லைன் போட்டிருக்கோம். அதாவது செப்டம்பர் 6ஆம் தேதி நம்ம லைன் போட்டிருக்கோம். ஏன்னா செப்டம்பர் 6லேருந்து மார்க்கெட் ஒரு ரிஜெக்ஷன் ஆகிருக்கு இந்த இடத்துல இருந்து. அதே மாதிரி அதுக்கப்புறம் நம்ம செப்டம்பர் 7ஆம் தேதி, அதாவது சாரி மன்னிக்கணும்,
6க்கு அப்புறம் 9, 7 கிடையாது. ஸோ 7ஆம் தேதி மார்க்கெட் என்ன ஆயிருக்குன்னா, இங்க இருந்து மார்க்கெட் சப்போர்ட் எடுத்திருக்கு. அப்ப இந்த 2மே நமக்கு வந்து என்னன்னா, ஒரு சப்போர்ட்டாவோ, ரெசிஸ்டன்ஸாவோ நமக்கு ஆக்ட் ஆகுது இல்லையா? அப்ப மார்க்கெட் நமக்கு இந்த இடத்துக்கு போகும்போது, நம்ம என்ன பண்ணலாம்னா, ஒரு செல்லிங்க்கான ஆப்பர்ச்சுனிட்டி எதிர்பார்க்கலாம். ஓகேவா? அதே மாரி மார்க்கெட் திருப்பி இந்த இடத்துக்கு வருது அப்படின்னா, ஒரு பையிங்க்கான ஆப்பர்ச்சுனிட்டிய நம்ம எதிர்பார்க்கலாம். ஓகே. மார்க்கெட் இந்த டைம்ல இங்க என்ன நடந்திருக்குன்னா, இப்ப அங்க இருந்து மார்க்கெட் வந்து 6ஆம் தேதி மார்க்கெட் நமக்கு வந்து இந்த இடத்துல இருந்து ஃபால் ஆன மார்க்கெட், கன்டினியூவா பார்த்தீங்கன்னா, இந்த இடத்த வந்து ரெசிஸ்டன்ஸ் எடுத்துக்கிட்டே இருந்திருக்கு மார்க்கெட். ஸோ எடுத்துட்டு மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது முந்தா நாள் வியாழக்கிழமை அன்னைக்கு மார்க்கெட் வந்து என்னன்னா, இந்த இடத்த வந்து நல்ல ஒரு வால்யூமோட மார்க்கெட் பிரேக் அவுட் குடுக்கு. ஸோ பிரேக் அவுட் குடுத்ததுக்கப்புறம் ஒரு நல்ல ஒரு மூவ்மெண்ட்ஸ் இருந்திருக்கு. இதுதான் வந்து நம்ம வந்து ஒரு ஸ்விங் ஹை, ஸ்விங் லோவுடைய சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ மார்க்கெட்டா நம்ம ஃபைண்ட் பண்ணிக்கிறது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு. மார்க்கெட் வாலட்டைலா எந்த இடத்துல இருந்து மார்க்கெட் வந்து கீழ வந்து ஃபால் ஆயிருக்கோ, அந்த இடத்த வந்து நம்ம வந்து மார்க் பண்ணிக்கிட்டு, ஒரு ஸ்விங் ஹை, ஸ்விங் லோவா நம்ம எடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ இப்படி தான் வந்து அந்த ஒரு இத வந்து நம்ம வந்து ஃபைண்ட் பண்ணிக்கணும். அதேமாரி நம்ம மார்க்கெட் இதில வந்து நம்ம வந்து பிவோட் பாயிண்ட்ல அதாவது பிவோட் பாயிண்ட்ல மேக்ஸிமம் நம்ம வந்து என்ன சொல்றோம்னா, பிவோட் பாயிண்ட்ல வந்து டே ஹை, டே லோ அதான் ப்ரீவியஸ் டேனுடைய ஹை. ஓகேவா? ப்ரீவியஸ் டேனுடைய ஹை, ப்ரீவியஸ் டேனுடைய லோ. ஸோ இப்ப இந்த இடம் வந்து நமக்கு வந்து ஒரு மார்க்கெட் ரிஜெக்ஷன் ஆயிருக்கு அப்படிங்கும்போது, இங்கேருந்து மார்க்கெட் ரிஜெக்ஷன் ஆயிருக்கு. ஓகேவா? ஸோ இப்ப இந்த இடம் வரும்போது நமக்கு ஒரு பையிங்க்கான ஆப்பர்ச்சுனிட்டி, இங்க போகும்போது ஒரு செல்லிங்க்கான ஆப்பர்ச்சுனிட்டி நம்ம எதிர்பார்க்கலாம். ஓகே செல் பண்ணோம்னா, உடனே நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு ப்ராஃபிட் வந்தோனே நம்ம புக் பண்ணிட்டு வெளிய வந்துரணும். மார்க்கெட் அகைன் இந்த இடத்த வந்து மார்க்கெட் பிரேக் அவுட் குடுத்து மார்க்கெட் வந்து இதாயிருக்கு. ஸோ இங்க மார்க்கெட் நேத்திக்குள்ள இதுபடி என்னன்னா, ப்ரீவியஸ் டேவினுடைய அந்த ஹைக்கு மேல தான் குளோஸ் ஆயிருக்கு. ஸோ ஓப்பன் ஆகி நாளைக்கு மார்க்கெட் எங்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம வாட்ச் பண்ணணும். ஓகேவா? ஓப்பன் ஆகுற இடம் ரொம்ப முக்கியம் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். நாளைக்கு மார்க்கெட் எங்க அதாவது நாளைக்குன்னா நாளைக்கு இல்ல. ஓகேவா? வரக்கூடிய நாளான்னைக்கு அதாவது திங்கட்கிழமை அன்னைக்கு மார்க்கெட். அடுத்த நாளுடைய மார்க்கெட் நான் சொல்றது. மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆகும்போது எங்க அடுத்து மார்க்கெட் ஓப்பன் ஆகுது அப்படிங்கிறது பார்க்கணும். ஓகேவா? ஸோ இந்த இடம் வந்து ப்ரீவியஸ் டேவினுடைய ஹை இருக்கு. அதாவது இதுக்கு முந்தின நாத்தினுடைய ஹை. ஸோ இது வந்து இன்வேலிடா இருக்கு நமக்கு வந்து. அப்ப அடுத்த நாளுடைய ஹை எங்க இருக்குன்னு பாருங்க. இந்த ஹை இருக்கு. ஸோ இந்த ஹை வந்து நமக்கு வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸா இருக்கும் மார்க்கெட் வந்து. இந்த ஹைக்கு மேல மார்க்கெட் போயிட்டு ரிஜெக்ஷன் ஆகுதான்னு பார்க்கணும். ஓகேவா? ஸோ மார்க்கெட் சம்டைம் மேல போயிட்டு ரிஜெக்ஷன் ஆகலாம். இல்லன்னா இத டச் பண்ணி ரிஜெக்ஷன் ஆகலாம். ஓகே. இப்ப நமக்கு இங்க மேல போயிட்டு ரிஜெக்ஷன் ஆயிடுச்சு அப்படின்னோனே, நம்ம திருப்பி வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா, இந்த இடம் போகும்போது ஒரு செல்லிங்க்கான ஆப்பர்ச்சுனிட்டி எதிர்பார்க்கலாம். ஒரு 80%லேருந்து 90% கன்ஃபார்மா இந்த இடம் போகும்போது நமக்கு வந்து ஒரு செல் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். செல் பண்ணீங்கன்னா, ஒரு ரொம்ப ப்ராஃபிட் இல்லாம, ஒரு சின்ன ப்ராஃபிட் எடுத்துட்டு இது வழியா எக்ஸிட் ஆயிரணும். ஓகே. ஒருவேளை மார்க்கெட் வந்து இந்த இந்த ஹை இருக்கு இல்லையா? இந்த ஹைக்கு மேல மார்க்கெட் ஓப்பன் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். இது சப்போர்ட்டா இருக்கும் நமக்கு. ஓகேவா? இப்போ சப்போர்ட் 5 மினிட் கேண்டில் மேல போயிட்டு மார்க் வந்து ஒரு நல்ல ஒரு சப்போர்ட்டோட மார்க்கெட் மேல போயிருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்க. திருப்பி அடுத்து வந்து மார்க்கெட் கீழ வருதுன்னா, இந்த இடம் நமக்கு சப்போர்ட்டா இருக்கும். அப்ப இந்த இடம் வரும்போது நம்ம என்ன பண்ணலாம்னா, ஒரு பை பண்றதுக்கான வாய்ப்பை நம்ம எதிர்பார்க்கலாம். அந்த பை பண்ணிட்டு மார்க்கெட் நம்ம வந்து கீழ அதாவது ஏதாவது ஒரு ஸ்டாப் லாஸ் நம்ம ஒண்ணு வச்சுக்கணும் இல்லையா? ஸோ அது நாளைக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போது கீழ இருக்கக்கூடிய ஏதாவது லைன், இப்ப இந்த லோ இருக்கு, இந்த ஹை இருக்கு. இந்த ஹை வந்து நமக்கு வந்து ஒரு சப்போர்ட்டா இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. மார்க்கெட் ஒருவேளை இன்கேஸ் இத தாண்டி மார்க்கெட் கீழ வருதுன்னா, நமக்கு கீழ இருக்கக்கூடியதுல நம்ம ஏதாவது ஒரு சப்போர்ட் நம்ம வந்து ஒரு ஸ்டாப் லாஸ் மெயின்டெயின் பண்ணிக்கிட்டு, அடுத்து மார்க்கெட் ஃபர்தரா இத கீழ கிராசிங் பண்ணிடுச்சுன்னா நம்ம வந்து எக்ஸிட் ஆயிரணும். இந்த இடத்துல அதாவது என்னன்னா ஒரு சப்போர்ட்டையோ ரெசிஸ்டன்ஸையோ ஃபைண்ட் பண்ணி எப்படி நம்ம ட்ரேட் எடுக்கிறது அப்படின்னு சொல்றேன். ஸோ எப்பவுமே நம்ம வந்து ஒரு ப்ரீவியஸ் டேனுடைய ஹை, ப்ரீவியஸ் ஸ்விங் ஹை, ப்ரீவியஸ் வீக்லி ஹை, அதாவது பிவோட் பாயிண்ட் இதெல்லாம் வந்து ஒரு ஸ்ட்ராங்கர் ரெஃபரன்ஸ். இந்த இடங்கள்ல நம்ம என்ட்ரி ஆனோம் அப்படின்னா, மார்க்கெட் வந்து கன்ஃபார்மா நமக்கு வந்து ஒரு சின்ன ப்ராஃபிட் குடுக்கும் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்றமும் இல்ல. ஓகேவா? ஸோ நான் ஒரு எக்ஸாம்பிளோட உங்களுக்கு நான் காட்டுறேன். நெறைய எக்ஸாம்பிள் இருக்கு நான் காட்டுறேன். இப்போ வந்து இது இது எப்படின்னா, இப்போ இது வந்து நமக்கு வந்து டே ஹை. இந்த டே ஹைலேருந்து மார்க்கெட் ரிஜெக்ஷன் ஆகுது. நமக்கு ஒரு என்ட்ரி போனோம்னா, ஒரு சின்ன ப்ராஃபிட்ட வந்து நம்ம புட் ஆப்ஷன்ல கண்டிப்பா பண்ண முடியும். அதே மாரி இங்க என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்க வந்து நம்ம பிவோட் பாயிண்ட் இருக்கு. அதாவது வீக்லி பிவோட் இருக்குது, டெய்லி பிவோட் இருக்கு. சரியா? ஸோ இந்த வீக்லி பிவோட்ல இருந்து மார்க்கெட் வந்து நமக்கு வந்து சப்போர்ட் எடுத்து மார்க்கெட் மேல போகுது அப்படின்னா, கன்ஃபார்மா வந்து நம்ம வந்து ஒரு சின்ன ப்ராஃபிட் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. பிவோட் பாயிண்ட்லேருந்து மார்க்கெட் மேல போகும்போது. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு ஸ்ட்ராங்கர் ரெஃபரன்ஸ். இந்த இடத்துல இருந்து மார்க்கெட் வந்து இந்த பிவோட் பாயிண்ட்டுக்கு மேல மார்க்கெட் போயிருச்சு. இந்த கேண்டில் க்ளோசிங் குடுக்கு அப்படின்னா, அப்ப இந்த இடம் வந்து மார்க்கெட் ஃபர்தரா மேல மூவ் ஆக போகுது அப்படிங்கிறது நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஓகேவா? அதே மாரி பிவோட்டுக்கு கீழ வருது அப்படின்னாலும், மார்க்கெட் வந்து நம்ம வந்து கீழ வரப்போகுது அப்படின்னு நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம்.
ஸோ பிவோட் பாயிண்ட்டும் நமக்கு வந்து ஒரு ஸ்ட்ராங்கர் ரெஃபரன்ஸா வேலை செய்யும். ஒர்க் ஆகும் நமக்கு வந்து. சப்போர்ட்டாவும், ரெசிஸ்டன்ஸாவும் நமக்கு வந்து அந்த மார்க்கெட் ஓப்பன் ஆகுற இடத்த பொறுத்து இருக்கு. ஓகேவா? அந்த பிவோட்டுக்கு மேல மார்க்கெட் இருந்தது. அதிலிருந்து மார்க்கெட் சப்போர்ட் எடுக்கு அப்படின்னா, கன்ஃபார்மா வந்து நமக்கு வந்து அந்த இடம் வந்து நமக்கு வந்து ஒரு ப்ராஃபிட் குடுக்கக்கூடிய இடமா இருக்கும். இப்ப இது இங்க எங்கன்னு பாருங்க. இது வந்து என்னைக்குன்னா, செப்டம்பர் 10ஆம் தேதி. ஸோ செப்டம்பர் 10ஆம் தேதி என்ன நடந்திருக்கு அப்படின்னா, மார்க்கெட் வந்து ப்ரீவியஸ் டேவினுடைய ஹை இருக்கு. ஓகேவா? நல்லா புரிஞ்சுக்கோங்க. இது ப்ரீவியஸ் டே ஹை. இந்த ரெட் கலர் லைன் வந்து ப்ரீவியஸ் டே ஹை. ஸோ ப்ரீவியஸ் டே ஹைக்கு மேல மார்க்கெட் ஓப்பன் ஆயிருக்கு. ஓப்பன் ஆகி பிரைஸ் அக்செப்ட் ஆகாம கீழ வந்துருச்சு. இந்த கேண்டில்லே. ஓகேவா? ஸோ இப்ப என்ன பண்ணலாம்னா, இந்த மாரி நேரங்கள்ல நம்ம என்ன பண்ணலாம்னா, அதாவது என்னன்னா, பிரைஸ் மேல ஓப்பன் ஆகியிருக்கு. அங்க பிரைஸ் அக்செப்ட் ஆகல. மார்க்கெட் வந்து பிரைஸ் அக்செப்ட் ஆகாம பிரைஸ் வந்து கீழ வருது அப்படின்னா, நம்ம வந்து கீழ இருக்கக்கூடிய அதாவது டே ஹை இருக்குல்ல, என்டர் ஆகுறது இடம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா, ப்ரீவியஸ் டே ஹை. ஸோ இந்த இடத்துக்கு கேண்டில் கீழ க்ளோஸ் பண்ணிட்டா 5 மினிட் கேண்டிலுக்கு மேல ஸ்டாப் லாஸ் மெயின்டெயின் பண்ணிட்டு, நம்ம என்ட்ரி ஆயிட்டு கீழ வந்து ஒரு 5 மார்க்கெட் அதாவது எவ்வளோ அதாவது கீழ இருக்கக்கூடிய என்னன்னா, இப்போ டெய்லி பிவோட் இருக்குது. ஓகேவா? ஸோ டெய்லி வீக்லி பிவோட் இருக்குது. ஸோ இந்த வீக்லி பிவோட் கிட்ட மார்க்கெட் வரும்போது நம்ம எக்ஸிட் ஆயிரலாம். ஏன்னா இது வந்து ஒரு சப்போர்ட்டா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் 99% இதுல இருக்கும். ஓகேவா? ஸோ இப்படி தான் வந்து நம்ம என்ட்ரி ஆகுற இடம், எக்ஸிட் ஆகுற இடம் எப்படிங்கிறத நீங்க முடிவு பண்ணிக்கோங்க. இந்த சிபிஆர் இண்டிகேட்டர் நமக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் வந்து உங்களுக்கு ஒரு சிபிஆர் இண்டிகேட்டர் வந்து நான் ரெக்கமெண்ட் பண்றது. இங்க என்ன நடந்திருக்கு அப்படின்னு பாருங்க. இது வந்து செப்டம்பர் 6ஆம் தேதி. செப்டம்பர் 6ஆம் தேதி பார்த்தீங்கன்னா, நம்ம பேங்க் நிஃப்டி சார்ட் வச்சு பார்த்துட்டு இருக்கோம். ஓகேவா? ஸோ செப்டம்பர் 6ஆம் தேதி பார்த்தீங்கன்னா, அதே மாரி தான் ப்ரீவியஸ் டேயினுடைய அ எஸ் இது ஒரே நிமிஷம். இது அதுக்கு மொத நாத்தினுடைய ஒரு ஹை இருந்திருக்கு. இந்த ஹை இந்த இந்த டேட்டோட ஹை இது வந்து ஓகேவா? ஸோ இந்த ஹை இருந்திருக்கு. இந்த ஹை வந்து நமக்கு இங்க ஷோ ஆகுது. ஓகேவா? ஆ அதுக்கு முன்னாடி நமக்கு என்ன அப்படின்னா, இங்க வந்து வீக்லி அதாவது ப்ரீவியஸ் வீக்லியினுடைய ஹை இருக்கு. இந்த கிரீன் இந்த ஒயிட் கலர் லைன் பார்த்தீங்கன்னா, ப்ரீவியஸ் வீக்லியினுடைய ஹை வந்துரும் நமக்கு. அதே மாரி இங்க பார்த்தீங்கன்னா, இது வந்து பிவோட் பாயிண்ட். ஓகே. ஸோ இப்ப மறுநாள் மார்க்கெட் அதாவது ஓப்பன் ஆகுறது என்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த நாளுக்கு அப்புறம் நான் மறுநாள் நான் சொல்றேன். ஸோ அதோட டேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து 5ஆம் தேதி, இது 6ஆம் தேதி. ஸோ 6ஆம் தேதி மார்க்கெட் ஓப்பன் ஆகுறது எங்கன்னு பாருங்க. கரெக்ட்டா எக்ஸாக்ட்டா வந்து நமக்கு வந்து ஆ இது அதாவது என்னன்னா, இதுக்கு ப்ரீவியஸா இருக்கக்கூடிய அந்த ஹைல போயிட்டு மார்க்கெட் ரிஜெக்ஷன் ஆகுது. ஓகேவா? ஸோ அதே நேரத்தில இங்க என்னன்னா, நமக்கு வந்து வீக்லி பிவோட் இருக்கு. ஸோ வீக்லி பிவோட்டுக்கு மார்க்கெட் இந்த 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 பிவோட் பாயிண்ட்டுக்குள்ள டிராவல் ஆகும்போது நம்மளால வந்து ட்ரேட் எடுக்கக்கூடாது. ஏன்னா, மார்க்கெட் இதிலேயே வந்து ஒரு ட்ரா சைட்வேஸ்ல பேட்டர்ன்ல போகறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஒண்ணும் பிவோட் பாயிண்ட்ட விட்டு மார்க்கெட் மேல போகணும். இல்ல பிவோட் பாயிண்ட்ல இருந்து கீழ வரணும். ஓகேவா? ஸோ அப்படி வந்ததுன்னா, மார்க்கெட் வந்து ஒரு நல்ல ஒரு டவுன் ஆகுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. இப்ப இந்த கேண்டில்ல நமக்கு வந்து பிவோட்ட விட்டு கீழ வந்துட்டு. ஸோ இந்த கேண்டில் நமக்கு என்ட்ரி ஆனீங்கன்னாலும், நம்ம கீழ இருக்கக்கூடிய அடுத்து வந்து வீக்லி லோ இருக்கு. ஓகேவா? ஸோ வீக்லி லோங்கிறது நமக்கு ஒரு ஸ்ட்ராங்கர் லைன். எப்பவுமே சொல்றேங்க, ப்ரீவியஸ் வீக்லி லோ, ப்ரீவியஸ் வீக்லி ஹை, அதே மாரி ப்ரீவியஸ் டேவினுடைய ஹை, ப்ரீவியஸ் டேவினுடைய லோ. இதெல்லாம் நமக்கு வந்து ஒரு ஸ்ட்ராங்கர் ரெஃபரன்ஸ். அப்ப நம்ம இங்க என்ட்ரி ஆகுறோம். அதாவது பிவோட் பாயிண்ட் தாண்டி நம்ம வந்து நமக்கு வந்து கீழ வந்து நமக்கு வந்து ஒரு ஒரு 5 மினிட் கேண்டில் குளோசிங் குடுத்துருச்சுன்னோனே, நம்ம என்ன பண்ணலாம்னா, பிவோட்டுக்கு மேல ஸ்டாப் லாஸ் மெயின்டெயின் பண்ணிட்டு, நம்ம வந்து இங்க ட்ரேட் எடுத்தோம்னா, இங்க எக்ஸிட் ஆகலாம். இங்க வீக்லியினுடைய லோ இருக்கு. இங்க எக்ஸிட் ஆகலாம். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து நம்ம வந்து இந்த சிபிஆர் இண்டிகேட்டர நம்ம வந்து பயன்படுத்த சொல்றதுக்கான காரணம். அதே நேரத்தில வந்து அ எப்படி என்ட்ரி ஆகணும், எங்க என்ட்ரி எடுக்கணும் அப்படிங்கிறதையும் நான் சொல்லியிருக்கேன். அதாவது என்ட்ரி எந்த இடத்துல எடுக்கணும், எக்ஸிட் எந்த இடத்துல ஆகணும் அப்படிங்கிறத நம்ம இத வச்சு ஃபைண்ட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம நெறைய ஸ்ட்ராட்டஜிஸ் நம்ம குடுத்துருக்கோம். ஆப்ஷனுடைய இதுல வந்து நெறையா அதாவது என்னன்னா, ஆ ஓப்பன் ஆன உடனே அந்த ஓப்பன் பிரைஸ வச்சு எப்படி நம்ம பிரேக் அவுட் வந்து ஆகும். எது பிரேக் ஈவன் பாயிண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷனுடைய இண்டெக்ஸ் ஓப்பன் ஆகுற பிரைஸ்ல இருக்கக்கூடிய ஆப்ஷன் கால் பிரீமியம், புட் பிரீமியம். இந்த 2யும் வச்சு நம்ம வந்து ஆ ஓப்பன் ஆகுறத வச்சு நம்ம வந்து பிரேக் ஈவன் பாயிண்ட் எப்படி கால்குலேஷன் பண்றதுன்னு குடுத்துருக்கோம். ஸோ அது வந்து ஒரு ட்ரேட். இப்ப நீங்க என்ட்ரி ஆகணும் அப்படின்னா, அப்ப நம்ம மார்க்கெட் வந்து இப்ப நமக்கு வந்து பிரேக் ஈவன் பாயிண்ட்க்கு மேல இருக்கு. நம்ம என்ட்ரி ஆகலாம்னா, கன்ஃபார்மா என்ட்ரி ஆகலாம். ஸோ அதோட இத வந்து நீங்க வந்து கம்பேர் பண்ணி, உள்ள வந்து நீங்க மிக்ஸ் பண்ணி நீங்க வந்து ட்ரேட் பண்ணி பார்த்தீங்கன்னா, இன்னும் உங்களுக்கு வந்து ரொம்ப வந்து ஒரு ஃபேக்கான ட்ரேட் இருக்கு அப்படின்னா, அத நம்ம வந்து அத வந்து ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஒரு ஃபேக்கான ட்ரேட் ஆகுது. நமக்கு வந்து ஒரு ஃபேக் பிரேக் அவுட் நடக்குது அப்படின்னா, அத நம்மளால முடிஞ்ச அளவு நம்மளால வந்து தவிர்க்க முடியும் அப்படிங்கிறத நம்ம வந்து சொல்றது.
நீங்க எந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜி நீங்க பயன்படுத்தினாலும் மார்க்கெட்ல இந்த டெய்லி ஹை, டெய்லி லோ, அதாவது ப்ரீவியஸ் டேனுடைய ஹை, ப்ரீவியஸ் டே லோ, அதே மாரி ப்ரீவியஸ் வீக்லி லோ, ப்ரீவியஸ் வீக்லி ஹை, பிவோட் பாயிண்ட், இதெல்லாம் வந்து நம்ம வந்து ஒரு ஸ்ட்ராங்கா ரெஃபரன்ஸா நீங்க எடுத்துக்கிட்டு நீங்க ட்ரேட் பண்ணீங்கன்னா, கன்ஃபார்மா உங்களுக்கு வந்து உங்களுடைய அந்த ஃபேக்ட் ட்ரேட் இருக்கு இல்லையா? அத வந்து தவிர்க்க முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ். இதான் நம்ம இந்த வீடியோல சொல்ல வந்தது. இது நாளைக்கு நம்ம வந்து என்ன பார்க்கலாம்னா, ஒரு சப்போர்ட், அதாவது என்னன்னா ஆப்ஷனுடைய பிரீமியம் பேஸ் பண்ணி ஒரு சப்போர்ட்டையும், ரெசிஸ்டன்ஸையும் எப்படி நம்ம கால்குலேஷன் பண்ணி, அத வந்து நம்ம வந்து சப்போர்ட்டா எடுத்துக்கலாம் அப்படிங்கிறதையும் நம்ம லைவா நாளைக்கு பார்க்கலாம். ஓகே. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு நினைச்சீங்கன்னா, லைக் பண்ணுங்க, நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க, ரெக்கமெண்ட் பண்ணுங்க. உங்களுடைய கருத்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க.